நீங்கள் ஆளுமை என்று சொல்லப்படுகின்ற வாழ்க்கைக்குள் போக விரும்புகிறீர்களா, இல்லை அடிமை என்று சொல்லப்படுகிற இன்னொரு இடத்துல வேலை பார்க்குற, இன்னொரு ஃப்ரேமுக்குள்ளே போய் நுழைச்சி வேலை பார்க்குற அந்த வேலையில் இருக்கிற அந்த முறைக்குள் போக விரும்புகிறீர்களா? இதை பொறுத்து தான் நேர மேலாண்மை என்பதும் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிவிடுகிறேன். இன்னொரு இடத்துல வேலை பார்க்குறவங்களாம் அடிமைகள்லாம் கிடையாது. ஸோ அவங்களும் எதை புரிஞ்சுக்கணுன்னா, இந்த நேர மேலாண்மையை புரிந்து கொண்டு விட்டால் அவங்க ஒரு குறுநில அடிமைகள் கிடையாது, குறுநில மன்னர்கள். இந்த டிபார்ட்மெண்ட்டில் நானும் வேலை பார்க்குறேன், இந்த வேலையை ஓவராலாக ஒருத்தர் இருப்பார், அவர் வேலை பார்க்குறது, அவர் ஒரு ஆளுமையாக இருக்கலாம். தலைமை ஆளுமை, இது குறுநில ஆளுமை. அப்புறம் வேலை பார்க்குற இடத்துலையும் வேலை பார்க்குற ஆளுமை. அப்புறம் இந்த ஆளுமை என்பது என்னவென்றால் இன்னொருத்தர் மேல் ஆதிக்கம் செலுத்துவதல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட பணியையே எல்லோருக்கும் உண்டான அதே நேரத்திலோ இல்லை அதை தாண்டியோ நாம் எப்படி அந்த நேரத்தை கையாள்கிறோம் என்பதில் தான் ஆளுமை என்பது இருக்கிறது. ஸோ ஆளுமை என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுமை என்று ஒன்றை புரிந்து கொண்டு விட்டால், அதில் நேர மேலாண்மையை புரிந்து கொண்டு விட்டால், அதில் நிதி மேலாண்மையை புரிந்து கொண்டு விட்டால் ஆண்டான் அடிமை என்று எதுவுமே இருக்காது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மேலே நாம் பேசுவதற்கு முன் இந்த இடத்துல குறிப்பாக பேசப்பட பொழுது, ஒருத்தர் 72 மணி நேரம் எல்லோரும் வேலை பார்க்க கற்றுக்கணுன்னு, அது ஒரு நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு நாளைக்கு உறுதியாக இருக்காது. அப்போ என்ன, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்த்தா 5 நாளைக்கு 8 40. இந்த 8ன்றது எப்போ வந்ததுன்னா, தொழிலாளர்கள் உரிமைகளுக்காக போராடிய பொழுது இதை முதலில் மே 1ஆம் தேதியாக கொண்டாடிய நாடு எது தெரியுமா? அமெரிக்கா. இன்னொரு நாடு மனசில் தோன்றி இருக்கும், ஆனால் அமெரிக்கா. அப்போ தான் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். அப்போ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அதுக்குள்ளே வராத நாடுகளும் உண்டு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அது இல்லாட்டினா இந்த யூனியன், இந்த கவர்மெண்ட், இந்த கம்பெனி, இது 3 சேர்ந்து ஒரு ஒர்க் ஷெடியூலை அது அவங்க டிஃபைன் பண்ணுவாங்க. சில நாடுகளில் யூனியனும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனி அப்புறம் அந்த அரசு சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க, அதை ரோல் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கு எம்ப்ளாயி வேலை பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கணும். இப்போ மாற்றங்கள் நிறைய இடத்துல வருகின்றது. சரி, அப்போ 72 மணி நேரம் ஒரு நாளைக்கு எவ்வளவு? 5 12 60, 12 மணி நேரத்துக்கு மேலே எல்லாம் தெரியுது. அப்போ 6 12 72. அப்போ ஒரு வாரத்துக்கு 6 நாள் வேலை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 12 மணி நேரம் வேலை பார்க்கணும். இது என்ன நியாயமா? நியாயம்தான், நியாயம் இல்லை. எப்போ இது நியாயமாக வரும்? அப்போ உனக்குண்டான ஒரு வாழ்க்கை முறைக்குள் என்னையும் கூட்டிகிட்டு போ. உனக்கு ஒன்று பண்ண தெரியுது, சாதுரியம் இருக்குது, எனக்கு ஒரு சாதுரியம் இருக்குது. எனக்கு வேலை பார்க்க தெரிந்தேன் ஏன் சாதுரியமாக நினைக்காமல், ஏதோ நான் இதை பண்ணால் அப்படியே வரிசையாக பண்ணி கூட ஆட்டோமேட்டடு தோசை வெண்டிங் மிஷின் மாதிரி நினைக்கிறேன். அது இப்போ ஏஐ வந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி வேலைலாம் தானாக போயிடும். அப்போ என்ன, ஒரு இனோவேட்டிவ் இன்வென்ஷன் ஃப்யூச்சரிஸ்டிக்காக நான் டெலிவர் பண்ணுறது இருக்குன்ற பொழுது, நீ உனக்கு போய் ஆர்டர் பிடிக்க தெரியுது, உனக்கு சில கண்ட்ரிக்கு போகும்போது அங்கே எப்படி சில அப்படி விஷயங்கள்லாம் பண்ணி அந்த ஆர்டர் பிடிக்கன்னு தெரியுது. நீ ஆஃபீஸ் கட்டுறது எதுக்கு? ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு போகணும். அதுக்கு ஒரு ஆம்பியன்ஸு, ஒரு டெம்பரேச்சர், இது ஓகே. ஆனால் இன்டீரியர் டிசைனுன்றீங்க, கட்டமாக சதுரமாக இருந்து கம்ஃபர்ட்டாக வேலை பார்க்குறதுக்கு பேசிக்காக என்ன வேணும்? ஒரு டெம்பரேச்சர், ஓகே. அதுக்கப்புறம் ஒரு உணவு. நீ இப்படி ஒர்க்காக பண்ணுவ, இது ஸ்ட்ரக்சரல் தேவை, ஆர்கிடெக்சரல் பியூட்டி, அந்த இதெல்லாம் இதில் கொண்டு போய் நீ பணம் செலவு பண்ணால் அதில் கம்பெனியில் போச்சுன்னா அதுக்கு பேசலவா உட்காருவோம், பேசுவோம், நம்ம வர்றதை பகிர்ந்துக்குவோம். அப்போ 12 மணி நேரம் நான் கூட நான் வேலை பார்க்குறேன்னா அது சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதனால் 2 இது இருக்குது. ஒன்று, நாம் எம்ப்ளாயியாக மட்டும் போய் வேலை பார்க்கும் பொழுது அதில் 12 மணி நேரமா, 8 மணி நேரமா, 9 மணி நேரமா, இல்லை 4 நாளைக்கு 9 மணி நேரம் வேலை பார்த்து 5ஆவது நாள் பாதி நாள் 4 அப்படின்னா 9 36, அது ஒரு நாள்னா 40 மணி நேரம். அப்போ 12 மணி நேரம்னா அதில் நான் எடுக்க முடியாது, கஷ்டம் இல்லை. ஸோ சில நாடுகளில் இப்போ 4 மணி நேரம் 4 நாள் வேலை பார்த்தா போதும்,
4 மணி நேரம் வேலை பார்த்த போதும் எல்லாமே வருது. அப்போ எல்லாமே எதை நோக்கி போகும் என்றால், எப்பா நீ 1 மணி நேரம் வேலை 12 மணி நேரம் வேலை பாரு, எனக்கு இதை முடித்து கொடுத்துட்டு போ. அப்போ டெலிவரி பேஸ்ட் காம்பன்சேஷன் தான் இதுக்கு தீர்வு. அது வந்துக்கிட்டே இருக்குது, வந்திருக்கு, வரப்போகுது. சில பேரால் சில வேலையை அப்படி முடிச்சுட்டு போக முடியும். சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஸ்கில் இஸ் எனஃப் டு டெலிவர் சம்திங். அதுவே தவறு. இப்போ ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங்னு போயிருக்காங்க. +2 முடித்தவங்கள 10th முடிச்சவங்கள கூப்பிட்டு இந்த வேலையை பண்ணு அப்படின்னா திருப்பி டீ எஸ்டேட்டு, திருப்பி அடிமைகள், அதுக்கப்புறம் மனவான். ஸோ அப்போ என்ன, பிளெண்டட் லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸிங் அது வரணும். அது வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது சாதாரணமாக ஒரு கம்பெனியோ ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு யூனியனாக சொல்ல முடியாது. எல்லாமே இண்டிவிஜுவல் பேஸ்டாக போகணும். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்க தான் செய்யும். இங்கே பாரு 2 hours வரேன், எனக்கு இவ்வளோ $1 கொடு, நடக்குதே, கரெக்டுங்களா? ஏன்? அப்போ அந்த ஸ்கில்லு, எபிலிட்டி, நாலேஜு, இன்டெலிஜென்ஸ் தேவையாக இருக்கும் பொழுது அது கொடுக்கப்படும். இன்றைக்கி ஏஐயில் ரொம்ப ஈஸியாக என்னென்னா ஃபைன் டியூன் ஆகிடும். இப்போ பக்காவாக இல்லை. இந்த பர்சன் கரெக்டான ஆள். ஏன் இன்றைக்கி அமெரிக்காவிலே குழப்பம் H1B காலங்கனால அது இந்த பாடி ஷாப்பர் உட்காந்துக்கிட்டு எல்லா சிவியும் புரட்டி கிரட்டி போய் பித்தலாட்டம் பண்ணனால வந்தது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஸ்க்ரீனிங் அதிகமாக இருக்குது. ஸ்க்ரீனிங் அதிகமானால் திருவள்ளுவர் சொன்ன களவு பலிக்கும். இதனால் இதன் முடிக்கும் என்றாய்ந்து அதன்கண் விடல் சூப்பரான காம்பன்சேஷனுடன் வரும். ஸோ அதனால் என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, எவ்வளோ நேரம் வேலை பார்க்கணுன்றது உங்களுடைய தனித்துவமான ஆசைகளோ இல்லை விருப்பமோ சம்மந்தப்பட்டது. ஒருத்தர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது வீட்டுக்கே போனது கிடையாது. அவர் பாட்டுக்கு அந்த கவுச்சிலே கிடப்பார். சொல்லுவாராம், முதல்ல ஒரு ஆள் என்னை ஒரு எத்து விட நான் எந்திரிக்கணும்னு. வேறு யாரும் இல்லை, எலான் மஸ்க். அதனால் ஆஃபீஸுக்கே போகாமல் இருந்தவங்கெல்லாம் எலான் மஸ்க் ஆனாங்களா அப்படின்னு ஆரம்பிக்க தேவையில்லை. ஏனென்றால் டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்மார்ட் டைம் மேனேஜ்மெண்ட் அதுவும் இருக்குது. நீங்கள் ரோஸ்டர் ஒன்று இருக்குது, அதுபடி நான் வர்றேன் போகிறேன் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இழுக்கிறேன். இதை கொஞ்சம் இழுத்தினா நான் இவ்வளோ ஓவர் டைம் கிடைக்கும். ஓவர் டைம் போயிடுச்சு எல்லா கண்ட்ரியுமே, கரெக்டுங்களா? எல்லா கண்ட்ரிலையுமே. நான் SAP டைம் மேனேஜ்மெண்ட்டில் பல கண்ட்ரியில் வேலை பார்த்ததுனால அந்த கல்ச்சர் ஸ்பெசிஃபிக், அந்த கண்ட்ரி ஸ்பெசிஃபிக், பீப்புள் ஸ்பெசிஃபிக் எல்லாமே ஓரளவுக்கு நன்றாகவே தெரியும். அதை வச்சு நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுன்றதை எப்படி முடிவு பண்ணுவீங்க? நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு டிஜிட்டல் ப்ரிண்டை நீங்களே கிரியேட் பண்ண முடியும். நெட்டில் போய் செலக்ட் பண்ணுங்கள், அதுக்குண்டான முறைகள் இருக்கின்றன. ஸோ அதில் போடுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு. ஆனால் நமக்கு இங்கே இந்தியாவில் என்ன சொல்லித்தராங்க, ஸ்கூலில் போய் உனக்குள் யார் இருக்கிறார், நீ என்னவாக விரும்புகிறாய், யாராக விரும்புகிறார், அப்துல் கலாம் மாதிரி ஆகு, அப்துல் கலாம் பார் ஜனாதிபதி ஆனார், அது மாதிரி ஒரு கனவு வச்சுக்கோ, அவர் கனவு காணுங்கள், உங்களை தூங்க விடாமல் இருப்பது தான் கனவு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பசியாலே தூங்காமல் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ என்ன, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு நாள் கூட நான் ஜனாதிபதி ஆக போகிறேன்னு நினைத்ததே இல்லை. அப்போ அவர் எப்படி நேர மேலாண்மை பண்ணார்? காலங்கத்தால் 4 மணிக்கு எந்திரிச்சா போட் மெயில் வரும், அவன் ஸ்டேஷனில் சாயின்னு பேப்பரை போடுவாங்க, கப்புன்னு தூக்கிட்டு போய் பேப்பர் போடுற வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே ஒரு அக்ரஹாரத்து பையன் அவன் வீட்டுக்கு போகிறாரு. இவங்க ராமேஸ்வரத்தில் மீன்பிடியில் சம்மந்தப்பட்டவர்கள். ஆனால் அவருக்கு இவர் போகிற அந்த ஐயர் வீட்டுக்கு இவருடைய அறிவு ஏதோ ஒன்று புரியுது, டக்குன்னு இவர் தெரிஞ்செல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. இதை அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவரோட நினைவலைகளில் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அதே மாதிரி ருத்ரவீணா கற்றுக்கிட்டார். ஸோ இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்வார் தெரியுமா, கனெக்டிங் த டாட்ஸ் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் பேக்வேர்ட்ஸ். அது அப்துல் கலாமுக்கு பின்னாடி ஒரு இடத்துல இவர் எல்லாருக்கும் பொதுவானவரான்னு செலக்ட் பண்ண பொழுது, அவர் முஸ்லீமு, அவருக்கு ருத்ரவீணா வாசிப்பார், அவர் குரான் படிச்சிருக்கிறாரு, அவர் பகவத்கீதை படிச்சிருக்காரு, பைபிள் படிச்சிருக்கிறாரு, அவர் திருக்குறளை திருவள்ளுவரை போற்றி பாதுகாத்து வைத்திருக்கிறாரு. அவர் ஜனாதிபதி ஆக்குறாங்க. உள்ளே வரும்போது 2 சூட்கேஸ், அதில் ஒரு சூட்கேஸில் திருக்குறளும் திருவள்ளுவர் சிலையும்.
திரும்பி காலி பண்ணி போகும்போது அவருக்கு முன்னாடி இருந்த யாரோ ஒருத்தவங்க 300 சூட்கேஸோடு போனாங்க. ஆனால் இவர் அதே 2 சூட்கேஸ் போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சாதாரண ரூமில் எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய நேர மேலாண்மை. அந்த இடத்தில் அவருக்கு கிடைத்த மணித்துளிகளை, அந்த இடத்தில் அவருக்கு கிடைத்த வாய்ப்புகளை மிக அதிகமாக ஈடுபாட்டுடன் பண்ணியது. ஸோ நேர மேலாண்மைன்னா ரொம்ப சிம்பிள், இண்டிவிஜுவலிஸ்டிக், ஒவ்வொருக்குமானது. சோம்பேறியாக இருக்கக்கூடாது. படுத்து தூங்கினா சத்தியமாக கனவு வராது, நோய் தான் வரும். சரிங்களா? அதனால் நேர மேலாண்மையில் 40 மணி நேரமாக, 72 மணி நேரமாக, இன்ஃபினிட்டியாக, இதெல்லாம் இல்லாமல் மணித்துளியாக நீங்கள் கையாளுங்கள். ஸ்மார்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பிடிபடும். அது உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட உங்களுடைய தனித்துவத்துடன் கூடிய ஒரு அற்புதமான, நீங்கள் எம்ப்ளாயராக இருக்கீங்களோ, கம்பெனி ஓனராக இருக்கிறீங்களோ, ஸ்டார்ட் அப் ஓனராக இருக்கீங்களோ, உலகத்தை டேர்ன் அரவுண்ட் பண்ணுறீங்களோ, இல்லை எங்கேயாவது தலையில் இது பண்ணிவிட்டு இவ்வளோ ரூபா பண்ணோன்னு நீங்கள் பாட்டுக்கு எங்கேயாவது சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அதுக்கு உதாரணம், ஃபேஸ்புக்கில் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் கேட்டகரியில் ஒருத்தவங்க அவங்களுக்கு உண்டான காசை வாங்கிட்டு அவங்க பாட்டு ஹாப்பியாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சிங்கப்பூருக்கே மூவ் பண்ணி போயிட்டார். ஆனால் இவர் மார்க் ஷுக்கம்பர் அதை வச்சு அடுத்துன்னு போகிறார். ஸோ நேர மேலாண்மை என்பது தனித்துவமானது, உங்களுக்கு மட்டுமானது. ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது அதை புரிந்து கொண்டு கனெக்ட் ஆகி வேலை பாருங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.